சார் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நோட்ஸ்னு சொன்னீங்க. ஸோ அது எப்படி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்க? நம்ம தேர்ட் பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப எசென்ஷியலாக ஒரு விஷயம் தான் அது. ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இன்றைக்கி இண்டெக்ஸ் ட்ரேடிங்கை பற்றி சொல்கிறேன். ஜென்ரல் மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்எஸ்சிலேயே வெப்சைட்லேயே நமக்கு மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்னு அந்த பேஜ்லேயே நமக்கு தெரியும். ஸோ எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் அதிகமான கான்ட்ராக்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறது புரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே நமக்கு ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டண்ட்டாவோ அடுத்து ஒரு புல்பேக்காவோ மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராகவே அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஒரே நாளில் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் கூட ஈஸியாக புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மூமெண்ட்டு நான் முன்னால் சொன்ன 2 வீடியோவுக்குமே தேர்டு கனெக்டிவிட்டி தான் இது. நம்ம அந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பேசுகிற எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்தா தான் அந்த ஆப்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணுறது 100% உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம், புரியும். ஸோ அதனால் இந்த மோஸ்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு அந்த ஓஏ வச்சு அடுத்து எங்கே போகுது அப்படிங்கிறத உங்களோட அப்சர்வேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 நாளோ இல்லை 1 வீக்கோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.